நின்றவாறே தலைவணங்கி செபிப்போம். வார்த்தையினாலே எங்களோடு பேசுகின்றவரே, வார்த்தையினாலே எங்களுக்கு வாழ்வு தருகிறவரே, மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல உம்முடைய நீரோடையாகிய திருச்சபையிலே நின்று நாங்கள் உம்முடைய வார்த்தைக்காய் வாஞ்சித்து நிற்கிறோம். நாதா, தாகத்தோடு நிற்கிற எங்களோடு பேசி உம்முடைய வார்த்தையினாலே எங்கள் தாகத்தை தணித்து திருப்தியின் அனுபவத்தோடு எங்களை அனுப்பும். அன்பின் கடவுளே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு புதிய நம்பிக்கையை தரட்டும். உம்முடைய வார்த்தைகள் சிலுவை அண்டைக்கு திரும்பி வருவதற்கு உந்துதல் தரட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களை வாழ வைக்கட்டும். பேசுகின்ற அடியேனை சிலுவையினுடாய் மறைத்து நீர் வெளிப்படும். கேட்கிற உள்ளங்களோடு இடைப்பட்டு கேட்ட வண்ணமாய் திரும்பி சொல்லாமல் ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தை என்று சொல்லி மனதார ஏற்று அர்ப்பணித்து கடந்து செல்ல கர்த்தர் துணை செய்ய வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழி கேட்கிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். அமருங்கள். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த மகிழ்ச்சியான தருணத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கிடைத்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த காலை தொழுகையில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் நான் பணி செய்கின்ற குட்டைக்கோடு சேகர திருச்சபையின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் காலை வணக்கங்களையும் தெரிவித்து கொள்ளுகின்றேன். என்னை மிகுந்த அன்போடு ஏற்றுக்கொண்டு இந்த வாய்ப்பினை எனக்கு தந்த அன்பிற்கும் பாசத்திற்கும் கண்ணியத்திற்கும் உரிய நம் திருச்சபை ஆயர் அவர்களுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நல்ல ஒரு போதகரை நாம் பெற்றிருக்கிறோம். நன்றாக படிக்கக்கூடியவர், திருமறையின் ஆழங்களை உங்களுக்கு கற்றுத்தருகிறவர். தோட்டம் திருச்சபை மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறது என்று நான் சொல்லுவேன். அவருடைய துணைவியர், பிள்ளை எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மிக சிறப்பாக திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருக்கிற சபைக்குழு அங்கத்தினர்கள், சபை செயலர், பொருளர், கணக்கர், அவர்களோடு இணைந்து பணி செய்கின்ற எல்லா உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த திருச்சபையினுடைய கிளை சங்க பொறுப்பாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். குறிப்பாக எல்லா விசுவாச குடும்பங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நான் எண்ணி பார்க்கிறேன், இந்த ஆலயத்திலே படித்த திருமறைப்பள்ளி மாணவன். நான் திருமறைப்பள்ளி மாணவனாக இருக்கும்போது இப்படி பெஞ்சில் எல்லாம் இருக்க முடியாது. இந்த பகுதியிலே தான் ஆண் பிள்ளைகள் எல்லாரும் கீழே இருக்க வேண்டும், பெண் பிள்ளைகள் எல்லாம் இந்த பகுதியிலே கீழே இருப்பார்கள். அப்போது சபைக்குழு உறுப்பினர்களாக இருந்தவர்களிடம், என்னுடைய திருமறைப்பள்ளி ஆசிரியர்களிடம் அதிகமாக காதில் திரும்பு வாங்கி இருக்கிறேன். ஏனென்றால் பேசிக்கொண்டிருந்ததால். இந்த திருமறைப்பள்ளி, இந்த திருச்சபையினுடைய திருமறைப்பள்ளி ஆசிரியர்கள் என்னுடைய ஊழிய உருவாக்கத்திலே மிக பங்களிப்பை தந்தவர்கள். அதிலும் குறிப்பாக பிச்சுமணி அண்ணனை சொல்லியே ஆக வேண்டும். நான் பிரைமரி வகுப்பிலே இருக்கும்போது, மாணவனாக இருக்கும்போது,
இவ்வளவு நீளம் இருக்கும் ஒரு ரப்பர் கம்பை எடுத்துக்கொண்டுதான் சண்டே ஸ்கூலிலே வருவார். வசனம் படிக்காதவர்களுக்கு அடி முழங்காலுக்கு கீழ் உண்டு. அன்றைக்கு அப்படி வசனங்களை படித்து தந்த திருச்சபை இந்த திருச்சபை. ஆனால் இன்றைக்கு பிள்ளைகளை எல்லாம் அடிக்க முடியாது, காலம் மாறிவிட்டது. ஆக இந்த திருச்சபை, என்னுடைய பெற்றோர், உறவுகள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். நான் இந்த இடத்துல நிற்பது, இந்த உயர்வை பெற்றிருப்பது என்னுடைய சுயபலத்தாலோ என்னுடைய உழைப்பாலோ அல்ல, கடவுளுடைய கிருபையினால் என்பதை சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம் என்று ஆசிக்கிறேன். மிகச் சுருக்கமாக நாம் எல்லாரும் இணைந்து கற்றுக்கொள்வதற்காக நான் தெரிந்து கொண்ட தலைப்பு ஆசீர்வாதமும் இரட்சிப்பும். ஆசீர்வாதமும் இரட்சிப்பும். அதற்கு அடித்தளமாக நான் தெரிந்து கொண்ட திருமறை வசனம், யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி படியுங்கள். நாம் பழைய ஏற்பாட்டு பாடமாய் படிக்க கேட்ட சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். கடவுள் சகரியா தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லுகின்ற ஒரு நம்பிக்கை மிகுந்த வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம் என்று எடுத்துக்கொள்ளலாம். நம்பிக்கை இழந்து நிற்கின்ற சூழலில், தங்கள் வாழ்க்கையிலே கடினங்களை சந்தித்து உடைந்து போயிருக்கிற மக்களை பார்த்து சகரியா தீர்க்கதரிசி இறைவாக்கை உரைக்கிறார். நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே ஆசீர்வாதமாயிருக்கும்படி, எவ்வளவு கடினங்களை சந்தித்தீர்களோ, எவ்வளவு பாடுகளை சந்தித்தீர்களோ, அதே அளவிற்கு அதைவிட மேலாக ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சகரியா நூல் ஒரு மிகச்சிறிய நூல். சகரியா ஒரு ஆசாரியன், வாலிபனாக இருந்து தீர்க்க தரிசன பணிவிடைகளை செய்தவர் சகரியா. சகரியா என்பதன் பொருள் யாவே நினைவு கூறுகிறார், கடவுள் நினைவு கூறுகிறார் என்பது பொருள். கிமு கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டிலே சகரியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இந்த சகரியா தீர்க்கதரிசிக்கு முன்பு பலர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். மீகா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். மீகா எப்படி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் என்றால், கடவுளுடைய நியாயத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஆமோஸ் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். சகரியாவிற்கு முன் நீதியும் நியாயத்தையும் குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். சகரியாவுக்கு முன் ஆகாய் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஆலயம் கட்ட வேண்டும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இப்படி சகரியாவிற்கு முன் நீதிக்காக, நியாயத்திற்காக தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த மீகா தீர்க்கதரிசியை போல, ஆகாய் தீர்க்கதரிசியை போல, ஆமோஸ் தீர்க்கதரிசியை போல
நீதியையும் நியாயத்தையும் குறித்து ஆலயம் கட்ட வேண்டும் என்று அதிகமாக பேசாமல், சகரியா தீர்க்கதரிசி எதை பற்றி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் என்றால், கட்டப்பட்ட ஆலயத்திலே உறவும் ஐக்கியமும் இருக்க வேண்டும் என்று பேசுகிறார். கட்டப்பட்டிருக்கிற ஆலயத்திலே ஐக்கியமும் உறவும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறார். குறிப்பாக மறுபடியும் கூடி வருகிற நிலையை பற்றி பேசுகிறார். அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், சிதறுண்டு போயிருக்கிறார்கள். ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்திலே எல்லாரும் ஒன்று கூடி ஐக்கியமாய் கடவுளை ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலையை பற்றி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இதற்கு முன்பு உடைவுபட்டது சமூகம். சாலமோன் மன்னனுடைய காலத்திலே நம்ம எல்லாரும் சாலமோன் மன்னனை மிக உயர்வாக பேசுவோம். ஆனால் இந்த சாலமோன் மன்னனுடைய காலத்திலே கோத்திரங்களுக்குள்ளே மிகப்பெரிய பிளவு ஏற்படுகிறது. வடநாடு தென்னாடு என்று பிரிந்து போகிறது. இப்போது சகரியா பார்க்கிறார், கடவுளுடைய சமூகம், கடவுளுடைய மக்கள் உடைந்து போய் கிடக்கிறார்கள், பிளவுண்டு போய் கிடக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் இணைந்தால்தான் கடவுளுடைய திட்டம் நிறைவேறும் என்பதை எண்ணி சகரியா தீர்க்கதரிசியின் மூலம் கடவுள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அதாவது, உங்களை மறுபடியும் ரட்சிப்பேன், உங்களை ஒன்று கூட்டுவேன், நீங்கள் ஒன்றுபட்டு கடவுளை ஆராதிக்கக்கூடிய சூழல்கள் வரும் என்கிற செய்தியை ஒரு நம்பிக்கை மிகுந்த செய்தியாக இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுக்கிறார். இந்த காலை தொழுகையில இணைந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். நம்மை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் ஒரு காலத்திலே சாபமாயிருந்தீர்கள், ஆசீர்வாதமாயிருக்கும்படி உங்களை ரட்சித்தேன், அதே ரட்சிப்பிலே நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு கடவுள் நமக்கு தருகின்ற அழைப்பு, ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால், இந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றால் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகின்றார். எப்படி செயல்பட வேண்டும்? 1, ஆண்டவரிடம் திரும்புங்கள். ஆண்டவரிடம் திரும்புங்கள். சகரியா 8:13 இடைப்பகுதி, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போல. அதாவது, கடவுள் உங்கள் வாழ்க்கையிலே எப்படி செயல்பட்டார் என்பதை நினைத்து ஆண்டவரிடத்திலே மறுபடியும் திரும்புங்கள். இன்றைய கிறிஸ்தவ உலகம் கடவுளை விட்டு விலகிச் சொல்லுகின்ற உலகம். ஒரு பெயருக்காக மட்டும் கடவுளை ஆராதிக்கிற ஒரு சூழல். உண்மையாகவே கடவுளை பின்பற்றுகின்ற சமூகம் இன்றைக்கு குறைந்து போய்கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் கடவுள் நமக்கு தருகிற அழைப்பு, மறுபடியும் ஆண்டவரிடத்திலே திரும்புங்கள். இன்றைக்கு இறையியல் வட்டாரத்திலே ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது, பேக் டு த பைபிள் என்று. எல்லாரும் திருமறைக்கு திரும்புங்கள் என்று அழைப்பு இறையியல் வட்டாரங்களிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த திரும்புங்கள் என்கின்ற வார்த்தை நாம் வாழுகின்ற உலகிலும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஒருபுறம் தாய் மதத்திற்கு திரும்புங்கள் என்ற அழைப்பு, ஒருபுறம் இயற்கை உணவிற்கு திரும்புங்கள், இயற்கை விவசாயத்திற்கு திரும்புங்கள் என்கின்ற அழைப்பு தரப்பட்டு கொண்டே இருக்கிறது. இவைகளை எல்லாம் தாண்டி கடவுள் தருகிற அழைப்பு, மறுபடியும் ஆண்டவரிடத்திலே திரும்புங்கள், என்னண்டை வாருங்கள். ஏனென்றால் ஆண்டவர் உரிமையாக அழைக்கிறார். ஏனென்றால்
ஒரு காலத்தில் இஸ்ராயேல் மக்கள் சாபம் என்று கருதப்பட்டார்கள். எகிப்திலே அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். அடிமைத்தனத்திலே இருக்கும்போது எத்தனையோ இன்னல்கள், மனாந்திர பயணம், செங்கடல் போன்ற அனுபவங்கள், இப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் வந்தபோது கர்த்தர் அவர்களை கைவிடாமல் அவர்கள் ஆசீர்வாதத்தை சொந்தமாக்க வேண்டும் என்பதற்காக எல்லா நிலைகளிலும் அவர்களை பாதுகாத்து மீட்டு வந்தார். சாபம் என்று அடிமைகளாய் கருதப்பட்டிருந்த இஸ்ரேல் மக்களை கடவுள் மீட்டு வந்தார். மீட்டு வந்தவர்கள் மறுபடியும் பாவத்திலே விழுந்தார்கள், மறுபடியும் அடிமைத்தனத்திற்கு தள்ளப்படுகிறார்கள், பாபிலோனிய அடிமைத்தனத்திலே சிக்குண்டார்கள். சங்கீதம் 107 137 படிக்கும் போது பாபிலோனிய அடிமைத்தனத்திலே இஸ்ராயேல் மக்கள் பாபிலோனிய ஆற்றங்கரைகளிலே இருந்து அழுது புலம்புகின்றார்கள். 107வது சங்கீதத்தை படிக்கும் போது ஒரு அகதி தன்னுடைய நாட்டையும் இருப்பிடத்தையும் இழந்த ஒரு அகதி எப்படி அலைந்து திரிவார்களோ அதே போல இஸ்ராயேல் மக்கள் அலைந்து திரிகிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தார். ஆற்றங்கரைகளிலே இருந்து ஜெபித்தார்கள், ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். உங்களை மீட்டு வருவேன் என்கிற நம்பிக்கை தீர்க்கர்கள் மூலம் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் மீட்டு வந்தார். மறுபடியும் எருசலேம் நகரிலே ஒன்று கூடி கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய சூழல்களுக்கெல்லாம் வழி நடத்தினார். அன்பிற்குரியவர்களே, இப்படி சாபமாக அடிமையாக கருதப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை ஆசீர்வாதங்களினால் நிறைப்பதற்காய் அவர்களை ரட்சித்தார். அவர்களை ரட்சித்து வாழ்வு கொடுத்தார். இதே அழைப்புதான் நமக்கும். ஆண்டவர் நம்மையும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார். ஒரு 50 வருடம் பின்னால் சென்று பாருங்கள். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், அடிமைகளாயிருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவருடைய சுவிசேஷத்தின் மூலம் நம்மை மீட்டார். ஆகவே தான் அந்த உரிமையோடு நம்மை அழைக்கிறார். மறுபடியும் நன்றி உணர்வோடு ஆண்டவரிடத்திலே திரும்பி வாருங்கள் என்று அழைக்கிறார். இரண்டாவது, மனம் மாறுங்கள் என்று சொல்லுகிறார். திரும்பி வாருங்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, மனம் திரும்புங்கள் அல்லது மனம் மாறுங்கள். சகரியா 8:16 படிக்கும் போது, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவனவன் பிறனோடு உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். எப்படி மனம் திருந்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே மனம் திரும்புகின்ற அனுபவம் மிக மிக குறைந்து போய்விட்டது. ஆண்டவருடைய மக்களாகிய நாம் எதிர்பார்ப்பதும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். உண்மைதான், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் அதைவிட அவருடைய இரட்சிப்பை சொந்தமாக்குவது மிக மிக அவசியம். அவருடைய இரட்சிப்பை சொந்தமாக்க வேண்டும் என்றால் மனம் திரும்புதல் நம்மிலே இருக்க வேண்டும். எப்படியெல்லாம் இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும்? அழகாக அந்த பகுதி சொல்லுகிறது, உண்மையை பேசுங்கள். உண்மையை பேசுங்கள், அதாவது உண்மையாக வாழுங்கள். எந்த அளவிற்கு உண்மையாய் வாழ முடியுமோ அந்த அளவிற்கு உண்மையாக வாழுங்கள், உண்மையாக பேசுங்கள். சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். இன்றைக்கு நம்ம எல்லாரும் நமக்கென்று ஒரு நியாயம் வைத்திருப்போம். நாம் நினைப்பது, நாம் சிந்திப்பதுதான் நியாயம் என்று நாம் எண்ணுவோம். நம்முடைய பார்வையிலே அது சரி. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எப்படி நியாயம் தீர்க்க வேண்டும் என்றால் சத்தியத்திற்கும் சமாதானத்திற்கும்.
ஆண்டவருடைய வசனத்திற்கும் சமாதானத்திற்கும் ஏற்க நியாயம் தீர்க்க வேண்டும். நாம் தீர்க்கிற நியாயம் பிரிவினையையோ சண்டையையோ சச்சரவையோ உருவாக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அடுத்து சொல்லுகிறார், இருதயத்தில் கூட தீங்கு நினைக்க கூடாது. இருதயத்தில் கூட தீங்கு நினைக்க கூடாது. இந்த பண்பு எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். பொய்யானை இருக்கக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களை எல்லாம் பார்த்தால் தீங்கு நிறைந்திருக்கிறது. யாரை எப்படி கவிழ்க்கலாம் என்று யோசிக்கின்ற சிந்திக்கின்ற உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழுகின்ற கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிற தோட்டம் திருச்சபை, தோட்டம் திருச்சபையாகிய நாம் இருதயத்தில் கூட தீங்கு நினைக்காத உண்மை கிறிஸ்தவர்களாய் வாழ அழைக்கப்பட வேண்டும். இந்த அளவில் மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரத்திலே பெர்கமு திருச்சபையை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த திருச்சபையிலே ஒரு 2 போதனை நுழைந்தது. ஒன்று பிலேயாமின் போதனை, இன்னொன்று நிக்கோலோரையின் போதனை. இந்த பிலேயாமின் போதனை என்ன? என்னாகமம் 23வது அதிகாரத்தை படிக்கும் போது, கூலிக்காக ஆண்டவருடைய வார்த்தையை விற்கக்கூடிய சூழல், பணம் வாங்கிவிட்டு அவர்களுக்கு ஏற்றாற்போல் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகின்ற சூழல். நிக்கோலோரையின் போதனை உலகிற்காக விசுவாசத்தை விட்டு கொடுக்கலாம் என்கின்ற போதனை. இன்றைக்கு சபைகள் இப்படித்தான் இருக்கிறது. மக்கள் விரும்புகின்ற செய்திகள், மக்கள் விரும்புகின்ற ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஆலயங்களிலே சொல்லப்பட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அதிகம் மேலோங்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, உலகிற்காக விசுவாசத்தை விட்டுவிடலாம். அதாவது உலகம்தான் முக்கியம். இன்றைக்கு சில தருணங்களில் திருமண தொழுகைகள் நடைபெறும். இந்த தாலி கட்டுற டைம்ல பட்டாச வெடித்து சத்தம் போட்டுருவாங்க. இப்ப எங்க கோயில்ல இருக்கிற பிரச்சனை, கிறிஸ்து பிறப்பு ஆராதனை 24ஆம் தேதி ஆயத்த ஆராதனை. ஆயத்த ஆராதனைக்காக மக்கள் வருவதை விட அந்த ஆராதனை முடிந்து விடுகிற பட்டாசை பார்ப்பதற்காக வருகிற கூட்டம் ஏராளம். அன்பர்களே, உலகிற்காக விசுவாசத்தை விட்டு விடுகின்ற சூழல், இவைகளெல்லாம் சபைகளுக்கு கிடைத்த சாபம். சபைகள் அழிவின் பாதையிலே செல்லுகிறதோ என்கிற கேள்வி. காரணம், போதனைகள் சரியாக இல்லை, வசனத்தை சரியாக பின்பற்றாத சூழல். இன்றைக்கு திருமறையை படிக்கிற சமூகம் குறைந்து போய்விட்டது. ஆதி திருச்சபையிலே பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அந்த திருச்சபை வசனத்திலே நின்ற திருச்சபை. அதனால்தான் வேகமாக வளர்ந்தது. வசனத்திலே நின்ற திருச்சபை வேகமாக வளர்ந்தது. ஆதி திருச்சபையிலே பிரச்சனை இல்லையா? இருந்தது. ஆனால் அந்த பிரச்சனை எப்படி கை கொண்டார்கள் என்றால், எல்லாரும் கூடி அமர்ந்து சுமூகமாய் பேசி இருப்பார்கள். அது மட்டுமல்ல, ஜெபத்திலே தரித்திருந்த திருச்சபை. இன்றைக்கு திருச்சபைகள் எல்லாம் ஜெபத்திலே நிறைந்திருக்கிறதா என்றால் கேள்விக்குறி. மாறாக திருச்சபைகள் அறிவில் நிறைந்திருக்கிறது. திருச்சபைகள் அறிவில் நிறைந்திருக்கிறது. அறிவு நிறைந்திருப்பதினால் திருச்சபையிலே குழப்பங்கள். ஆக திருச்சபை ஜெபத்திலே தான் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பது திருமறை சொல்லுகிற உண்மை. நண்பர்களே, நாம் நற்செய்தி பாடமாய் படிக்க கேட்ட மத்தேயு 13வது அதிகாரத்தை படிக்கும் போது விதைக்கிறவன் ஓமை சொல்லப்படுகிறது.
வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதலை நிலைத்திருந்தால் நல்ல கனி கொடுக்கிற அனுபவம். இன்றைக்கு பல தருணங்களில் நாம் நல்ல நிலங்களாக இல்லை, நல்ல நிலங்களாக இல்லை, முள்ளுள்ள இடங்களாக இருக்கிறோம். நம்முடைய உள்ளங்கள் கற்பாறையை போன்ற உள்ளங்களாக இருக்கிறது. நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் நல்ல நிலங்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை கற்பாறை போன்ற முள் நிறைந்த உள்ளமாக இருக்கலாம். நன்றாக கிளறுங்கள். ஒரு நல்ல நிலத்தை பக்குவப்படுத்துவார்கள் இல்லையா? அதே போல பக்குவப்படுத்துங்கள். உங்கள் நிலமாகிய உள்ளத்தை பக்குவப்படுத்தி ஆண்டவருடைய வசனத்திலே நிலைத்திருந்து நல்ல கனி கொடுக்கிறவர்களாக வாழுங்கள். மூன்றாவது, தைரியமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். தைரியமாக இருங்கள். சகரியா 8:13 கடைசி பகுதி சொல்லுகிறது, உங்கள் கைகள் திடப்பட கடவது. அதாவது திடப்பட கடவது. தைரியமாக நீங்கள் இருங்கள், தைரியமாக ஒன்று சேருங்கள் என்று சொல்லுகின்றார். உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கும், நெருக்கங்கள் இருக்கும், கடினங்கள் இருக்கும், சோர்வுகள் இருக்கும், பலவீனங்கள் இருக்கும். எல்லாவற்றையும் தாண்டி வரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. ஆக திடப்படுங்கள். உங்கள் கைகள் திடப்படட்டும். தைரியமாக ஒன்றித்து வாழுங்கள். கடவுள் உங்களில் மகிமைப்படுவார் என்கிற செய்தியை சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, தைரியமாக ஒன்றிணைகிற அனுபவம் நமக்கு அவசியம். நண்பர்களே, இந்த ஒன்றிணைகிற அனுபவத்திலே சிலுவையினுடைய பங்கு மிக முக்கியம். ஆலயத்தினுடைய ஆல்டரிலே சிலுவை இருக்கிறது. இந்த சிலுவை பகைமையாயிருக்கிற சுவரை தகர்க்கின்ற சிலுவை. நம்ம எல்லாம் ஒன்றுபடுத்துகின்ற, அவருடைய பிள்ளைகளாக ஒன்றுபடுத்துகிற சிலுவை. இந்த சிலுவையை பார்க்கும்போது இந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும். இன்றைக்கு நம்ம எல்லாரும் சிலுவையை ரொம்ப உயர்த்தி பிடிப்போம் இல்லையா? அதாவது தைவான் நாட்டு இறையியலாளர் கொசோகா கோயாமா என்பவர் 3 கரங்களை பற்றி சொல்லுகிறார். 3 கரங்களை பற்றி சொல்லுகிறார். ஒன்று புத்தருடைய கை. புத்தருடைய கை. புத்தருடைய கையை பற்றி இப்படி சொல்லுகிறார், புத்தருடைய கை அகலமாக விரிக்கப்பட்ட கை. எங்களுடைய ஆசிரியர் இதை விளக்கும் போது அழகாக விளக்குவார். புத்தருடைய கை அகலமாக விரிக்கப்பட்ட கை, ஆனால் இரக்கத்தில் உணர்ச்சியற்ற கை என்று சொல்லுவார்கள். இரக்கத்தில் உணர்ச்சியற்ற கை என்று சொல்லுவார்கள். லெனினுடைய கை, மார்க்சிய சிந்தனையாளர் லெனினுடைய கை இறுக்கமாக மூடப்பட்ட கை. இறுக்கமாக மூடப்பட்ட கை ஏனென்றால் வைராக்கியம் நிறைந்த கை. அதாவது போராடுகின்ற, குத்துச்சண்டை வீரரை போல போராடுகின்ற கை. அந்த போராட்டத்திலே பகைமை உண்டு, வைராக்கியம் உண்டு. மூன்றாவது கை சிலுவையில் தொங்கிய இயேசுநாதருடைய கை. சிலுவையில் தொங்கிய இயேசுநாதருடைய கை புத்தரை போல அகலமாய் விரிக்கப்பட்ட கை அல்ல. லெனினை போல இறுக்கமாக மூடப்பட்ட கை அல்ல. சிலுவையிலே தொங்கிய இயேசுநாதருடைய கை எல்லாரையும் அரவணைக்கிற கை, எல்லாரையும் ஒன்று கூட்டுகின்ற கை, எல்லாரையும் தம்மண்டை சேர்க்கிற கை. இந்த சிலுவையிலே இயேசுநாதர் தொங்கிக் கொண்டிருக்கிற கோர காட்சியை கொண்டு வாருங்கள். அதுல இயேசுநாதர் சிலுவையில அறையப்பட்டவராய் இப்படித்தான் தொங்கிக் கொண்டிருந்தார். இந்த சிலுவையை பார்க்கும்போது ஆண்டவர் அரவணைப்பதற்கு காத்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, இந்த தொழுகையிலே நாம் இணைந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நீங்கள் சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும்
ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் உங்களை வழிநடத்துகிறேன், உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஆண்டவரிடத்திலே திரும்ப வேண்டும். கடவுள் செய்தவைகளை நினைத்து மறுபடியும் ஆண்டவரிடத்திலே திரும்ப வேண்டும். மனம் மாற வேண்டும், மனம் மாற வேண்டும், மனம் திருந்த வேண்டும். இருதயத்தில் கூட தீங்கு நினைக்காத சூழல் நம் உள்ளங்களிலே இருக்க வேண்டும். அதுதான் மனமாற்றம். நிறைவிலே பயப்படாதிருங்கள், தைரியமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். எவ்வளவு நிந்தைகள் வந்தாலும் பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் உங்களை அரவணைக்கின்ற கிறிஸ்துவனுடைய கரம் இருக்கிறது. இந்த கரம் எப்போதும் உங்களை அரவணைக்கின்ற கரம். ஆண்டவருடைய அரவணைப்பிலே வாழுங்கள், வளருங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.